ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மருதாணியோட இந்த ஒரு பொருளை நீங்கள் சேர்த்தீங்க அப்படின்னா தலைவலி பிரச்சனையும் வராது. ரெட் கலர் ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஆயில் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. ரிசல்ட் கொடுக்கறது மட்டும் இல்லை, இதை நீங்கள் தடவினதே ரெட் கலர் ஆகாது, நல்லா கருமையாகும். ஒரு வாரத்திலேயே உங்களுக்கு முடி வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்கும். செம்மையான ஒரு ஹேர் டை ஆயில் தான். டை அடிக்கிறத விட்டுட்டு நீங்கள் இந்த ஆயில் மட்டும் தடவினாலே போதும். ஹேர் டை வேண்டாம், அரிப்புத்தன்மை வருது அப்படிங்கிறவங்க இந்த ஆயிலை நீங்கள் ட்ரை பண்ணி ஒரு 3 மாதத்துக்கு ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எண்ணெய் காய்ச்சறதுக்கு தேவையான ஒரு பொருள் வந்து நமக்கு வேணும். அந்த மாதிரி இந்த மாதிரி இரும்பு கடாயாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு அடிக்கனமான பாத்திரம் இருந்தாலும் சரி, அந்த மாதிரி வந்து ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நரைமுடியை ஒரே வாரத்தில் உங்களால் சரி பண்ண முடியும். கண்டிப்பாக இளநரை இருந்துச்சுன்னா ஒரு வாரம் இல்லைங்க, ஒரு 2 நாள்லேயே வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட்டு கொடுக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெற்றிலை வந்து எடுத்துக்கோங்க. வெற்றிலையை நல்லா தண்ணியில் அலசிட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் வாடுற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 5-6 வெற்றிலைக்கு எடுத்துக்கலாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 100 மில்லி 150 மில்லி ஆயில் வரைக்கும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. நீங்கள் மருதாணியோட இப்போ நான் சேர்க்குற பொருளை சேர்த்து ஆயிலை தடவினீங்க அப்படின்னா எவ்வளோ முடி இருந்தாலும் சரி, வெள்ளை முடியை வந்து நீங்கள் தேடினாலும் கிடைக்காது. அந்தளவுக்கு கரு கரு கருன்னு முடியை வந்து மாற்றி கொடுக்கும். மருதாணியை மட்டும் தேய்ச்சா ரெட் கலர் ஆகுதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா, அவங்க இந்த ஆயிலை வந்து நீங்கள் சூப்பராக ரெடி பண்ணலாம். அதே மாதிரி மருதாணி குளிர்ச்சியாக இருக்குக்கா, தலைவலி வந்துடும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்துங்க. கண்டிப்பாக தலைவலி வராது. ஏன்னா வெற்றிலை எவ்வளவு ஒரு மருந்து அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம வெற்றிலையை குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இன்றைக்கி நம்ம வந்து பாக்கு தான் எடுத்திருக்கோம், சரிங்களா? ஒரு 2 வந்து நிஜா பாக்கு நான் எடுத்திருக்கேன். பாக்கு வந்து இதுதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இன்னொரு ரவுண்டாக ஒரு பாக்கு இல்லையா, அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் அந்த இல்லாதனால நான் இந்த பாக்கு வந்து எடுத்திருக்கேன். 2 பாக்கு வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போது வெற்றிலையும் பாக்கும் உள்ளே சேர்த்தியாச்சு. அடுத்ததாக நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எடுத்திருக்கோம். இந்த எண்ணெயை 100 மில்லி அளவுக்கு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து நீங்கள் தலைக்கு பயன்படுத்துகிற எந்த தேங்காயாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் செக்கில் ஆட்டின பயன்படுத்துகிறப்போ நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதுக்காக தான் இப்போது ஒரு 100 மில்லி அளவுக்கு இதை நம்ம தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போது எடுத்தாச்சு. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு இப்போ இதை அடுப்பில் வச்சிடலாம். இப்போது நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. சிம்மில் வச்சே நம்ம ரெடி பண்ணால் ரொம்ப ஹீட் பண்ண வேண்டாம், ஏன்னா உடனே கறியிரும். அப்புறம் அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட எசன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு மெதுவாக இறங்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப இதை கம்மியாக தான் நம்ம வச்சு ரெடி பண்ணணும். இப்போ வெற்றிலை வந்து நல்லா வந்து பாக்கோட இந்த மாதிரி நீங்கள் பெரிய பாக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, கொட்டைப்பாக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி இதில் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்து நிஜா பாக்கு கிடந்துச்சுன்னா ஒரு 2 பாக்கு அளவுக்கு நீங்கள் எடுத்து இதில் உள்ளே போட்டுக்கோங்க. இது லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மருதாணியை நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணியை சேர்த்துக்கலாங்க. மருதாணியோடு நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுறப்போ நல்ல ஒரு கருக்கான ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். பாருங்கள், ஒரு கைப்பிடி கரெக்டாக கணக்கு எடுத்துக்கோங்க. 100 மில்லிக்கு ஒரு கைப்பிடி வந்து போட்டிங்கன்னா போதும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நுரையெல்லாம் வந்து இந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் இதை நீங்கள் காய்ச்சி எடுக்கணும். இதில் நம்ம இன்னொரு முக்கியமான பொருளும் நம்ம சேர்த்த போகிறோம். அந்த பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பவுடரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம கீழே இறக்கிட்டு அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். அந்த பவுடரை இன்னும் சேர்க்குறப்ப உங்கள் முடி வந்து சொட்டத்தலையாக இருந்தால் கூட முடி முளைக்கும், முடி நல்லா வளர்ச்சி அடையும். அதே மாதிரி இளநரை வந்து டோட்டலாக மறையும். அதுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தான். நம்ம அந்த பாக்கும் அந்த வெற்றிலை தொகுறு இருக்கு இல்லையா, அது வந்து இது சேர்றப்ப
மருதாணியோட ரெட்டை வந்து நல்லா பிளாக் ஆக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து மருதாணி இந்த மாதிரி ஒரு ஆயிலை வந்து நம்ம சேர்க்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இதோட எசன்ஸ் எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறம் சலசலப்பு வந்து நம்மளுக்கு அடங்கிடும். அது வரைக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் காமிக்கிறேன். இப்போது நான் வந்து எல்லாம் வந்து லைட்டாக வந்து அடங்கிருச்சு பாருங்கள். ஆயில் வந்து தனியாக நம்மளுக்கு மேலே வரும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அது எசன்ஸ் ஃபுல்லாக இறங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நுர வர ஆப்ஷனே வந்து இருக்காது. இப்போ நம்ம போட்ட இலைகள் எல்லாம் நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம எப்படி வந்து பொங்கி வந்தது. இப்போ இதை நீங்கள் ஒதுக்குனீங்கன்னா அந்த ஆயில் வந்து கலர் இப்படி கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான். இது வந்து சுத்தமாகவே நம்மளுக்கு அந்த நுரை அடங்கிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சுத்தமாக இறங்கினதுக்கப்புறம் அந்த இலையெல்லாம் மேலே வந்து நம்ம ஆயில் வச்சா அப்படி திரண்டு வரணும். இப்போ ஒரு கரண்டி வைக்கிறீங்க, வச்சதே பாருங்கள் இப்படி எண்ணெய் வந்து இப்படி மேலே வரணும். இது வந்து மெத்தடு. எப்படிக்கா காய்ச்சறதுங்கிறீங்க. சிம்மில் வச்சு காய்ச்சினீங்க அப்படின்னா ஒரு புகை வராது, கருகல் வாசம் வராது. இப்படி ஸ்பூன் வச்சிங்கன்னா எண்ணெய் மேலே வரணும். அந்த அளவுக்கு இந்த எண்ணெயை காய்ச்சி எடுத்திங்கன்னாவே போதும். இதில் வந்து கருகணுமா காய வைக்கணுமான்னு கேட்காதீங்க. இப்படி ஸ்பூன் வச்சதே பாருங்கள் இப்படி வரணும். இப்படி வந்துருச்சுன்னா ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம். இப்போது ஸ்பூன் எடுத்துகிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம ஆற விட்டுறலாம். ஆற விட்டதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணலாங்க. ஏன்னா சூடு அதிகமாக இருக்குது. அதனால் வந்து இப்போ ஃபில்ட்ரு பண்ண முடியாது. கொஞ்சம் இதெல்லாம் நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் எடுத்தோம்னா எண்ணெய் ஒரு துளி கூட இந்த இலையில நிற்காமல் தனியாக வந்துடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் வெதுப்பாக ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறப்பவே அந்த பாத்திர சூடுன்னு சொல்லுவோம்ல, அந்த ஸ்டேஜில் இருக்கிறப்ப நம்ம ஒரு பொருளை சேர்த்துறோன்னு சொன்னேன் நான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கரிசலாங்கண்ணி பவுடர். ஓகேங்களா. இது வந்து நம்மளுக்கு இலையாக கிடைக்கல. அதனால் நான் வந்து இப்போது எண்ணெயில் பவுடராக வந்து சேர்த்துறேன். இது வெள்ளை கரிசலாங்கண்ணி பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பவுடர் நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடைக்கும். இதை எடுத்து நீங்கள் 1 டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஆயிலில் பாருங்கள் போட்டது அப்படியே பொரியுது பாருங்கள். சூடு வந்து லைட்டாக இருக்கையிலேயே இதை கலந்து விட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு இலையாக கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மருதாணி போடுறப்பவே அதையும் நீங்கள் உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த இலை கிடைக்காதுங்கிற பட்சத்தில் கொஞ்சம் எண்ணெய் வந்து சூடாக இருக்கிறப்பவே இதில் நீங்கள் கலந்து விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் வந்து இது நல்லா மிக்சிங் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். வெள்ளை கரிசலாங்கண்ணி பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க. இது ஆல்ரெடி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஆற விட்டுறலாங்க. ஆற விட்டதுக்கப்புறம் இதை வடிகட்டிடலாம். இப்போ ஆயில் பாருங்கள் அந்த பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வந்து மாறிடுச்சு. அந்த இலையை வந்து நீங்கள் கசக்குனாலே வந்து கையில் வந்து கருப்புத்தன்மை வந்து வரும். அது வந்து அதிகமாக சிட்டியில் வந்து கிடைக்காது. நம்ம கிராமத்தில் நிறைய கிடைக்கும். கிடச்சிச்சின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ விட்டுறலாம். இப்போது நல்லா வந்து ஆறிடுச்சுங்க. எண்ணெயை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணிடலாம். இப்போது இதை வந்து நீங்கள் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி கூட தலையில் அப்ளை பண்ணிவிட்டு 1 மணி நேரம் கரைச்சி நீங்கள் குளிச்சுக்கலாம். ஏன்னா இந்த இதில் வந்து ஆயிலெல்லாம் இருக்கும். இது நல்லா ஊற வச்சு நீங்கள் குளிக்கலாம். இது மொறுன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி கண்டிஷன் வந்துடும். இப்போ ஆயில் வந்து எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். எவ்வளோ திக்காக எப்படி சூப்பராக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஜூம் பண்ணியே காமிக்கிறேன்.
நம்ம மருதாணியை நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்ப சொல்ல முடியாத அளவுக்கு உங்களுக்கு முடி வந்து நல்லா கருப்பாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கரிசலாங்கண்ணி அப்படிங்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணி வாங்குகிறப்போ அந்த பொடியாக நீங்கள் இதில் ஆட் பண்ணுறப்ப இன்னும் எண்ணெய் வந்து திக்காகும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அதனால் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆயிலை இந்த மாதிரி முடி வந்து நல்லா குளிச்சுருங்க. ஃபஸ்ட் நாள் குளிச்சுட்டு ஆயிலை வந்து நீங்கள் நரமுடி இருக்கிற பக்கம் தான் யூஸ் பண்ண அப்படிங்களா, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாவது இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுங்க. கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டோடவே வந்து பண்ணினீங்கன்னா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து முடி வேர்க்காலில் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முடி ஃபுல்லாக லாங் வரைக்கும் தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் பாட்டிலில் கூட ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து 3 விரல் எடுத்து இந்த மாதிரி வந்து டிக் பண்ணி கொடுங்க. டை அப்ளை பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் முடியை வந்து பிரிச்சுட்டு இந்த 3 விரலில் எடுத்து இந்த மாதிரி டிக் பண்ணிங்கன்னா நல்லா அந்த வேர்க்கால்களில் வந்து நல்லா இறங்கிடும். அதுக்கப்புறம் சாதாரணமாக நீங்கள் எப்பவும் போல் தலைக்கு தேய்ச்சிக்கலாம். இதில் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற ஃபீல் வந்து இருக்கவே இருக்காது. அந்த அளவுக்கு வந்து முடி வந்து ரொம்ப சூப்பராக வளரும். அதே மாதிரி நல்லா கலரிங்கும் மாறும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முடி எடுத்து இந்த மாதிரி ஆயில் வந்து வாரத்தில் ஒரு 2 நாளாவது வச்சிங்கன்னா தான் எல்லா பக்கமுமே அந்த ஆயில் வந்து நல்லா ஸ்கின்னில் இறங்கி முடியும் நல்லா பாருங்கள் நல்லா சைனிங்காக பல நல்லா கருன்னு வளரும். பாருங்கள் 1 2 நிறைய முடியெல்லாம் இருக்கிற பக்கத்தில் இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு இப்படி இதே மாதிரி இந்த பக்கமும் 3 விரலால் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நான் அப்ளை பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாக இப்போ இந்த மாதிரி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 3 விரலை வச்சு இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. ஃபைனலாக இந்த மாதிரி வந்து கொடுத்ததுக்கப்புறம் முடியை ஃபுல்லாகவே இப்படி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து ஆயிலை மசாஜ் கொடுத்து இந்த முடி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கிறத அதையும் நல்லா எடுத்து பாருங்கள் லைட்டாக அந்த மாதிரி வந்து தேய்ச்சி விடுங்க. இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தேய்ச்சிட்டு கம்பல்சரி ஒரு 2 மணி நேரம் தலையை நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நார்மலான சீயக்காய் ஷாம்பு அந்த மாதிரி போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். முடியும் நல்லா கருன்னு நல்லா பஃபியாக ரொம்ப சூப்பராக வளரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாரம் ட்ரை பண்ணிங்கனாவே உங்களுக்கு ரிசல்ட் எப்படின்னு தெரியும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.